வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்மளுடைய ஈழத்திலேருந்து அடுத்த ஒரு படைப்பொண்டு வெளிவர காத்திருக்குது. அன்றில்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளிவர காத்திருக்குது. அந்த படத்தின் டீசர் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், நம்மளுடைய டிஆர்எம் பிக்சர் யூடியூப் சேனல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த படம் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், ரிட்டன் அண்ட் டிரெக்ஷன் ரிஷாந்தன், ஆர்கேன்னு சொன்னால் பல பேருக்கு தெரியும். டிஓபி எடிட்டிங் வந்து அலெக்ஸ் கோபி, மியூசிக் டைரக்டர் வந்து திஷோன். இந்த படம் வந்து கிறிஸ்டியன் சொல்லி ஒரு அண்ணாவோட தான் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த படத்தின் டீசருக்கு தான் நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். 3, 2, 1 கோ. கேஆர் ஃபிலிம்ஸ். சந்தோஷம், சிரிப்பு, கவலை, எல்லாமே அவதான். என் நிலா லவ் ஸ்டோரி மாதிரி. நிலா தூரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அழகு. அதை தொடவும் முடியாது, சொந்தம் கொண்டாடவும் முடியாது. அன்று வா 2024 இன் சினிமாஸ் இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. டீசர் நல்லா இருக்குது, சிம்பிளாக இருக்குது. டீசரில் வந்து டீசரை பார்க்கவே படத்தின் லைன் வந்து தெரியுது. படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லி தெரியுது. அன்றில் டைட்டிலும் வந்து அதை தான் திரும்பவும் சொல்லுது. டீசரில் வந்து ஒரு வாய்ஸ் தான் திரும்ப வருது, அந்த ஹீரோட வாய்ஸ், அதாவது கிறிஷ் அவர்கிட்ட வாய்ஸ் மட்டும்தான் டீசரில் வருது. மியூசிக் வந்து ஓகே, நல்லா இருக்குது. பெரிய பிளாஸ்ட் மியூசிக் இல்லை, இது வந்து லவ்வோட போகிறபடியாக ஒரு மெலடி டைப்பில் மியூசிக் வந்து இருக்குது, நல்லா இருக்குது. அதில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தோன்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அதில் வந்து வில்லன் கேரக்டரை வந்து காட்டுறாங்க. வில்லனான்னு சொல்லி தெரியாது, அதில் காட்டுற மாதிரியே பார்க்க ஒரு வில்லன் டைப்பில் ஒரு ஆளை காட்டுறாங்க. அவரை கூட வந்து அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் வந்து அடிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவரை கூட இன்னும் கொஞ்சம் டெரராக காட்டியிருக்கலாம்னு ஒரு ஃபீல் வந்தது. இந்த வில்லனை வந்து அவருக்கு ஒரு வெயிட்டான ஒரு சீனை வந்து டீசரில் வச்சுருக்கலாம். இந்த டீசர் தானே, சில ட்ரெய்லரில் வைக்கிறாங்களோ தெரியாது. டீசரில் கூட அந்த வில்லன் கேரக்டருக்கு ஒரு வெயிட்டான ஒரு சீனோட காட்டியிருக்கலாம்னு சொல்லி தோணுது. மிச்சப்படி நல்லா இருக்குது, நல்ல விஷுவல்ஸ், நல்ல டிஓபி செஞ்சுருக்கிறாங்க, நல்லா இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸ் இந்த செட் பண்ணியிருக்கிறது, அதாவது இந்த என்னென்னு சொல்கிறாங்க, சீன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து அவங்க எடுத்துருக்கிறது, அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மற்றது வந்து மியூசிக் நல்லா இருக்குது. ஆனால் இந்த டீசரை நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த படத்தின் ஸ்டோரி வந்து நாம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஸ்டோரியை வந்து நான் இதில் வந்து ஒன்றும் சொல்ல போகிறதில்லை, எனக்கு ஸ்டோரி தெரியாது. டீசரை வச்சுக்கொண்டு எனக்கு தோன்ற ஸ்டோரியை கூட வந்து நான் இதில் சொல்ல போகிறதில்லை. ஆனால் டீசரை பார்க்க எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து போய்கொண்டிருக்குது. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கிற மாதிரியும், அதுக்கு இவர் அந்த ஹீரோ வந்து வில்லனை பழி வேண்டி ஏதோ சம்திங் என்ன மாதிரி தான் அந்த டீசர் வந்து இருக்குது. படம் சிலவில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொன்ன மாதிரி படத்தில் வந்து சிலவில் வேறு ஒரு ட்விஸ்ட் வந்து வரலாம். மியூசிக் வந்து நல்லா இருக்குது, மெலடியாக பிளேனாக நீட்டாக இருக்குது. கட்ஸ் வந்து நல்லா இருக்குது, எடிட்டிங்லாம் நல்லா இருக்குது. டிஓபி வந்து நல்லா இருக்குது, அந்த ஒரு ஃப்ரேமும் வந்து நல்லா எடுத்துருக்காங்க. மற்றது இதில் சொல்கிறக்கூடிய மைனஸ்ன்னு சொன்னால் அந்த விஷயம் தான். அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று காட்டுறாங்க. அந்த நெகட்டிவ் ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக காட்டியிருக்கலாம்னு சொல்லி, இன்னும் கொஞ்சம் டெரராக காட்டியிருக்கலாம்னு சொல்லி ஃபீல் ஆகுது. மிச்சப்படி டீசர் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, இவ்வளோ தான். இந்த டீசர்ன்ற ஒரிஜினல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீசர் டெய்லருக்கு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதை என்னென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.